அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். தனது செல்வத்தில் பரக்கத் ஏற்பட வேண்டும் அல்லது தனது வாழ்நாள் அதிகரிக்கப்பட வேண்டும் என்று ஒருவர் விரும்பினால் அவர் தனது உறவினர்களுடன் சேர்ந்து வாழட்டும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 2067. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ஹதீஸை கேட்கும் பொழுது பலருக்கும் சந்தேகம் ஏற்படலாம். ஒருவருடைய செல்வம் எவ்வளவு என்பது அவருக்கு தீர்மானிக்கப்பட்டு விட்டது. ஒருவருடைய வாழ்நாள் எவ்வளவு என்பது விதிக்கப்பட்டு விட்டது. அப்படி இருக்க உறவினர்களுடன் சேர்ந்து வாழ்ந்தால் செல்வத்தில் பரக்கத்து ஏற்படும் அல்லது வாழ்நாள் அதிகரிக்கும் என்பது எப்படி? அன்பானவர்களே, இந்த கேள்விக்கு திருக்குரானுடைய 13வது அத்தியாயத்தின் 39வது வசனம் பதில் சொல்லுகிறது. தாய் ஏடு அல்லாஹ்விடம் இருக்கிறது. அவன் அதில் நாடியதை அழிப்பான், நாடியதை அழிக்காமல் விட்டுவிடுவான். அதாவது மூலப்பிரதியை அல்லாஹ் தன் கையில் வைத்திருக்கிறான். அதில் ஏற்கனவே எழுதப்பட்டவற்றை திருத்தி எழுதுவது அல்லாஹுவுக்கு ஒன்றும் இயலாத காரியம் அல்ல. அவன் விரும்பியதை மாற்றம் செய்வான் என்பது அதன் பொருள். எனவே உறவினர்களுடன் சேர்ந்து வாழ்வதன் மூலம் செல்வத்தில் ஒருவர் பரக்கத்தை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது தன்னுடைய வாழ்நாளை அதிகரித்து கொண்டு அதன் மூலம் அதிகமான நற்காரியங்களை செய்து மறுமைக்கான நன்மைகளை சேமித்து கொள்ளலாம். இதுவே இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய பாடம். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.